மனுஷருடைய யோசனை இல்ல, நான் சொன்ன மாதிரி அந்த விதிப்பயன் நாமல் எதுவும் செய்தும் ஒன்றும் அங்க நடக்க போற இல்லை. இதான் அந்த கதைக்கிற கதை. அது மாதிரிதான் நடக்கும். அந்த விதி விட்ட வழி. அதனால அதாவது கடவுள் எல்லாத்தையும் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற என்றத விளங்கல நமக்கு தெரியும். கடவுள் எல்லா சிருஷ்டியும் தான் ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிற. அப்படின்னா எங்களோட சம்பந்தப்படுகிற சிருஷ்டிகளையும் அவர் ஆளுற. அப்ப எங்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாகத்தான் அவர் அதை ஆளுக. ஏன்னா அவர் நல்ல படைப்பார். அப்ப எங்களோட வாழ்க்கையில சம்பந்தப்படுறதுகள் எங்களுக்கு தீமையாக எங்களோட சம்பந்தப்படுதுண்டா எங்களை வழியை சரிப்படுத்த வேணும். இப்ப நாம சரிப்படுத்தினா கடவுள் எங்களோட அவர் சரியாக நடக்க தொடங்குவார். அப்ப என்னன்னு சொல்றோம், ஆண்டவர் எங்களோட டீல் பண்ற அவற்ற வழிகளை அந்த சிருஷ்டிகளை அவர் மாற்றி அமைச்சு கொண்டு போவார் என்று நாங்கள் சொல்லுறோம். ஆனா விதி சொல்லுது கடவுளே ஒன்று விதி மாற்றாது. அது என்ன கேடு கட்டதோ அப்படியேதான் நடந்து கொண்டிருக்க வேண்டாம். பைபிள் அதை சொல்லுற. பைபிள் சொல்லுது துன்மாக்கனே ஏன் நீ சாகணும், உண்ட சாவரம் விரும்பல, நான் சொன்ன மாதிரி நடந்துடு. அதாவது உண்ட கருவிகளை சரிப்படுத்து, நான் என்னுடைய விஷயங்களை சரியாக்கணும். ஆனா விதி சொல்லுது, விதி என்ன நாம செய்தாலும் அது நடக்கலாம், நடந்து முடியும். இல்ல இல்ல, நாமல் கடவுள் சொன்னபடி நடந்தா சரியானதான் நமக்கு நடக்கும். கடவுள் சொல்லாதபடி நடந்தா பிழையானது மட்டும்தான் நமக்கு நடக்கும். இதான் வேதம் சொல்ற தெய்வ செயல். விதி சொல்லுது என்ன நாமல் செய்தாலும் செய்யாம விட்டாலும் நடக்கிறதா நடக்க போகுது. அது விதி. ஆனா ஆண்டவர் சொல்ற அப்படி இல்லை, நீ செய்யறத நீ செய்ய வேணும் நான் சொன்ன மாதிரி. அப்படி என்ன நீ நல்லா இருக்க. இல்ல நான் சொன்ன மாதிரி நடக்க மாட்டேன்னு முரண்டு குடிப்பீண்டா, நான் மற்ற பக்கத்தை நான் தீர்மானிச்சிருக்கிறேன், அதை நீ அனுபவிப்ப. ஜோனா போய் நினிவே மக்கள் பார்த்து, அஞ்ஞானிகளை பார்த்து, நினிவே எழுதுங்க, இதெல்லாம் உதாரணம் வரணும். ஜோனா நினிவே நம்ம கதைக்கிறாரு. 40 நாள் கவலும் நினிவே. இது யாரு சொல்லி அனுப்பினது? கர்த்தர். தேவன் அதை தன் திட்டத்தில் வச்சிருந்தவர். இப்ப தெய்வ செயல் சிருஷ்டிகளை நோக்கி ஜோனாவுடாக கதைக்கிறார், செய்யப்படுது. 40 நாள் அழியும். 40 நாளால கவலும் நினிவே. நானும் ஒரு கொட்டில் போட்டு பார்க்கத்தான் போறோம். இத ஜோனாக்கு வடிவ தெரியும். அழியும் என்று கடவுள் சொன்னா அவர் அழிக்கிறதுக்கு சரியா பின்னுக்கு நிற்கிற கடவுள். அதனால லேசன் அழிக்க மாட்டார் இந்த ஆள். பிறகு அதுகள் என்ன நிற்க போகுது இல்ல. அதனால நானும் இந்த கொட்டிலுக்குள்ள இருக்கத்தான் போறேன். பார்ப்போம் இனிமேல் அழிக்காம என்ன மதிக்குங்கள். இது நானும் தீர்க்கதரிசி கண்டு இனிமேல் என்ன அல்ல. ஆனா அந்த தீர்க்கதரிசிக்கு விளங்க வேணும், சனம் தங்களோட வழியை மாற்றிக்கொண்டா இந்த இரக்கமான கடவுள் தந்த டீல் பண்ற முறையை மாத்துவார. ஏனண்டா ஜோனா கப்பலேறியோட போய் கேட்கலையும், கப்பலால தரிசிச்சுக்கு போக விட இல்லை. அந்த கப்பல தூக்கி எறிஞ்சு அவர் திமிங்கலத்துக்குலாம் போக வச்சார். தேவன்ற வழியில நடந்தா மட்டும்தான் நாம நல்லா இருப்போம். தேவன்ற வழிக்கு முரணாக ஓட வலிக்கிட்டா நாமல் எடுக்கிற எந்த சிப்பிலையும் அவர் ஆட்டங்கான வைப்பார். நாமல் தரிசிச்சுக்கு போய் சேரையும் மாட்டோம், சேர்ந்தாலும் அங்கேயும் பிரச்சனை வைப்பார். சொல்ல நம்ம கனடா போய் இருப்போம், அங்கேயும் சாவடிச்சுட்டு போயிடுவேன். நாங்கள் மாறிக்கிற இங்க ஓட வலிக்கிடுவோம்,
அவர் அங்க போய் 10 வருஷத்துக்கு பிறகு இந்த தலைமுறையை புள்ள போல புடுங்கிட்டு போயிருப்ப. நீ எந்த பிள்ளைக்கா எந்த குடும்பத்துக்காக இப்ப ஓடுனியோ அங்க எல்லாத்தையும் மாத்தி சமாதி கட்டிட்டு போவ. அதனால எங்க போறதா இருக்கிறதா என்றதெல்லாம் தேவன் என்ன வழியா எங்களுக்கு முன்னால அவருக்கு பிரியமா நடக்க சொல்றாரோ அதன்படி வாழ்ந்தா காணும். அது ஜோனாக்கு வழியா தெரியும். தான் சரியா நடந்தா கடவுளும் தன்னோட சரியா நடப்பாரு. அவர் அதே தான் இப்ப விதிலே மக்களுக்கு அப்ளை பண்ண வேணும். அந்த ஜனங்கள் புலியா நடக்குது, அப்ப கடவுள் அனுப்பார் என்ற ஜனம் நடக்கிற கருவிகளை தங்களோட செயல்பாடுகளை மாற்றிக்கொண்டா பிறகு கடவுள் அதுகள் மாத்தினா அப்புறம் மடிச்சா கடவுள் என்ன பாவி ஆயிடுவ. அப்ப ஜோனா என்ன செய்யணும்? இல்ல ஆண்டவரே நீர் நல்லவர், நீ செய்ய கடவுள் சொல்றாரு அழிப்ப, நீங்க 40 நாள் தான் உங்களுக்கு அவகாசம் இல்ல அழியும். அதனால மனம் மாறிக்கொள்ளுங்கோ. மனம் திரும்பிட்டா எங்களோட எபிரேய கடவுள் சரியான இரக்க சுபாவம். அதனால உங்களை அழிக்க மாட்டார். ஆனா சொல்லிட்ட 40 நாள் தான் தவணையாம கவனம். அப்ப நினைவேச்சனம் அதுகளும் அஞ்ஞானிகள், அது சைவச்சனம் இல்லை. சைவச்சனம் பண்ண இப்படிதான் விதிதான் என்னோ அப்படித்தான் நாங்கள் என்ன செய்கிறோம் தங்கட மாட்டிலே வாழ இல்லை. அதுகள் ஆடு மாட்டிலிருந்து தண்ணி குடிக்காம ஆண்டவரே கடவுளே ஜோனா சொன்ன கடவுளே நாங்கள் திருந்துறோம் என்ன பிரச்சனை சொல்லும் என்று கேட்டு அதுகள் தங்களை தாழ்த்தி உபவாசம் பண்ணி 1,44,000 பேர் அந்த கிராமம் அந்த நாடு அது எல்லா சிறுசிகளோட உபவாசம். ஆகவே அதுகள் விதி விட்ட வழி என்று இருக்க இல்லை. அதுகள் தங்களுடைய பொல்லாத நடக்கைகளை தாங்கள் சரிப்படுத்தினா கடவுளுடைய நன்மைதான் தங்களுக்கு மேல இருக்கும் என்றதை நம்பின சனம். ஆனா விதிக்காரர் என்ன சொல்லணும்? என்ன செய்யறியோ அப்படிதான் நீ விதைக்கிறியா வித கடைசியில விதிதான் நமக்கு ஆண்டு சொன்ன விதைக்கிறோம் நம்பிக்கையோட விதைக்கணும் தான் அதுல பலன் அடைவன் பங்குல இல்ல. ஆனா நம்ம சனம் தீர்ந்து வந்த உடனே தான் ஐயோ அதை எங்க செய்யறது விதி. ஆனா நல்ல ஆக இந்த முறை லக் அடிச்சிருக்குது நான். அப்ப அங்கேயும் லக்கும் அவளுக்கு ஒரு விதிதான். அது அதுக்கு கடவுள் இல்லை காரணம். அது இயற்கைன்னு அப்படி ஆக்கிட்டு இருந்தாங்க. அதுல அந்த ஃபெட்டலிசம் நம்ம ஃபேட் என்று சொல்றோம் இங்கிலீஷ்ல FAT ஃபேட். அதாவது சில பேர் அதை என்ன கடவுள் எழுதி இருக்கிறானோ ஏதோ இவற்ற மண்டையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி எழுதி இருக்கான் அதான் நடக்க மாட்டேன். உண்ட மண்டையில ஒன்றும் கடவுள் எழுத இல்லை. உண்ட மண்டையில இருக்க மயிர அவர் வேணும்னு எண்ணி வச்சிருக்கிறார். அதுக்கு எத்தனை கூட அவற்ற புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறார். இல்ல என்ன கடவுள் எழுதி இருக்கிறானோ அதான் நடக்குது அவர் காட்டுறது. இதுல இந்த பைபிள் வேதம் மெய்க்கடவுள் தெரியாத அஞ்ஞானிகள். அதோட அது கடவுள தீமைக்கும் பொறுப்பாக்குற வேலை. அது அதான் அந்த விதியினுடைய வேலை. புருஷனை இளவையில சாக்கொண்டுட்ட என்ன செய்யறது? கடவுள் இப்படி விட்டுட்டார். நமக்கு கடவுள் விட்டவர கடவுள் அவர் அழுது கொண்டிருக்கார். தான் இப்படி நீ இப்படி நடக்கிறதோட நான் இந்த நீதியை செய்ய வேண்டி கிடக்குது. இல்ல எரேமியாவில நான் என் குடல்கள் நோவு, என் குடல் கொதிக்கு, ஐயோ என்ற மக்கள் அழிகிறத பார்த்து எந்த சேனம் அழிகிறத பார்த்து எனக்கே குடல் எல்லாம் கொதிக்குது என்று பரலோகத்துல ஒரு அழுகுற. அவர் குருவல் ஜோக்கர்ல ஆக்களை குத்தி குத்தி கொலை செய்துச்சா எப்படி எப்படி நான் சொன்னது மாதிரி நடக்காடி உனக்கு இப்படிதான் அவர் அழிச்சு கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாரே. நான் ஏன் உங்களோட வழியில திருந்த மாட்டேன். இப்படிப்பட்ட கடவுளை தான் வேதம் காட்டுதே தவிர இல்ல அவர் தீமையை செய்கிற கடவுள் இல்லை. அவர் தீங்கு அவர் பரிசுத்தமான கடவுள்.